Hello friends, welcome to Tek Hub YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து AWSல வந்து நம்ம ஹோஸ்டிங் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஹோஸ்டிங் ஃபர்ஸ்ட் விஷயம். ஹோஸ்டிங்னா என்ன? ஹோஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெர்ச்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் கிளவுட்ல வந்து நம்மளோட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும்போது நமக்குன்னு ஒரு ஐபி இருக்கும், கரெக்டுங்களா? அது மாதிரி தான் வந்து நம்ம கிளவுட்ல ஏடபிள்யூஎஸ் இந்த கிளவுட் சர்வீஸில் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அவன் ஒரு ஐபி கொடுப்பான். ஸோ நீங்கள் இப்போ எப்படி வந்து நம்ம லோக்கல் மிஷினில் வந்து ஒரு எக்ஸாம் அதெல்லாம் வச்சு வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்டில் வந்து அப்பாச்சி போட்டு ரன் பண்ணுறீங்க, ஒரு வெப் பேஜை ரன் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட்லேயும் வந்து சேம் இது நடக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து ஹோஸ்டிங் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருந்தேன், அந்த கோடடியில் வந்து ஒரு ஐபி அட்ரஸை மேப் பண்ணுவோன்னு. ஸோ இந்த க்ளவுடில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதில் வர்ற அந்த ஐபி அட்ரஸ் தான் கொண்டு போய் நம்ம வந்து கோடடியில் மேப் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு 2 மந்த்ஸ் 6 மந்த் தான் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்போ போய் வந்து ரொம்ப செலவு பண்ணி வந்து ரொம்ப தேவையில்லாமல் ஹோஸ்டிங்காக நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸில் வந்து 1 இயர் வந்து ஃப்ரீ சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சில லிமிடேஷன் இருக்குது. பட் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸை வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து 1 இயருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் சம் லிமிடேஷன்ஸ். ஸோ 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து 1 இயருக்கு பே பண்ண தேவையில்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் வேணும்னா கூட வந்து ஸோ இன்னொரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏடபிள்யூஎஸில் இங்கே இருக்கிற வந்து இமேஜை வந்து அது இங்கே இருக்கிற இந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே அப்போ புதுசாக அந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிற இன்ஸ்டன்ஸோட ஐபிஐ எடுத்துருந்தீங்க டொமைனுக்கு மேப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இதில் நிறையா வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, ஓகே. இது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன சர்வீஸ் அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து ஏடபிள்யூஸோட ஃப்ரீ டயர் லிமிட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12 மந்த்ஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேட்டா பேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வந்து நோ சீக்வலில் வந்து அமேசானோட வந்து டைனமோ டிபி வந்து அவங்க வந்து 25 ஜிபி ஸ்டோரேஜ் வரைக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா EC2ங்கிறது தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஹோஸ்டிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து EC2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த EC2 தான் வந்து எக்கனாமிக் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து ரீயூசபிள் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வந்து ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பர் மந்த்துக்கு வந்து 750 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 750 ஹவர்ஸுங்கிறது வந்து 750 ஹவர்ஸ் டிவைட் பை 24 நீங்கள் இது போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1 மந்த்துக்கு மேலே தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து ரன்னிங் டைம் பற்றி யோசிக்க தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஎஸ்ங்க வந்து டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ், MySQL, PostgreSQL, அதுக்கப்புறம் வந்து SQL சர்வர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதே 750 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து இதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதுலேயும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் மட்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரி S3 பக்கெட் ஸ்டோரேஜுக்காக வந்து S3 பக்கெட்டை வந்து நீங்கள் வந்து 5 ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இப்போ ஹோஸ்டிங் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ரைட். சரி, இதை நான் வந்து எப்படி வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் நம்ம வந்து அடுத்தது சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாத்துக்கும் இருக்கும்.
சரி, ஓகே. நம்ம அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து சைன் அப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், அதில் நம்ம சைன் அப் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதிலிருந்து வந்து வந்து அடுத்து மேப்பிங் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட். ஸோ கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் இங்கிருந்து வரலாம். மேலே வந்து இந்த கம்ப்ளீட் லாகின் இருந்துச்சு, சைன் அப் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் போகும். அங்கே வந்து டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு AWS அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். சூஸ் அ நேம் டு யுவர் அக்கௌண்ட். யூ ஹேவ் சேஞ்ச் திஸ் நேம் அக்கௌண்ட் செட்டிங்ஸ். ஸோ நம்ம சைன் அப் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து இந்த அக்கௌண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு நேம், லைக் எங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமோ, இல்லை மேபி இது உங்கள் கம்பெனினா கம்பெனி நேமோ. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு இந்த நேம் தான், AWS அக்கௌண்ட்டோட நேம் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அடுத்தது இதுக்கு நீங்கள் டேட்டாவை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயிலில் வந்து சைன் அப் முடிச்சாச்சு. ஸோ சைன் அப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இப்போ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ப்ரொஃபஷனல் கொடுக்க வேணாம். ஏன்னா ப்ரொஃபஷனல் கொடுத்தீங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ மோஸ்ட்லி பர்சனலில் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸோ சம்திங் இப்போ ஏதோ ஒரு இந்த நேம் கொடுத்துங்க. ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் வந்து இந்தியானா இந்தியா, நீங்கள் வந்து என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கங்க. கண்ட்ரி, உங்களோட அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் அண்ட் போஸ்டல் கோடு இது கொடுத்துட்டு வந்து செக் ஹியர் டு இண்டிகேட் தட் யூ ஹேவ் த அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இது கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில் வாங்கிட்டு வந்து அவங்க அக்கௌண்ட் கிரியேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பேமெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துடுச்சு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு. ஸோ நம்ம வந்து கிரெடிட் கார்டு வேணாலும் போட்டுக்கலாம், டெபிட் கார்டு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக வந்து ₹2 எடுப்பாங்க. ஸோ நீங்கள் கார்டு டீட்டெயில் கொடுக்குறோமே, ஸோ கண்டிப்பாக ஏதாவது நம்மளுக்கு வந்து பில்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இவங்க ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணவே கிரெடிட் எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஸோ ஆஸ் பர் த கார்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸோ இவங்க சொல்லியிருப்பாங்க இங்கே ₹2 எடுப்பாங்க. அதை வந்து 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் வந்து நம்ம சேம் கார்டுக்கே வந்து நம்மளுக்கு வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையவே கிடையாது. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் கூட வந்து உங்களுக்கு பில்லாக தான் ஜென்ரேட் ஆகி வந்து பில்லிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த அமௌண்ட்டும் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து சும்மா காண்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸோ பேன் கார்டு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இது வந்து நீங்கள் கார்டு டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் முடிச்சிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் வெரிஃபிகேஷனுக்காக போகும். ஸோ மொபைல் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கார்டை வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு போவோம். சரிங்களா? இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபோன் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆயிரும். இந்த ஃபோன் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரை வந்து நம்ம வந்து நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து இதில் கொடுத்துட்டு Y33M3P. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு சும்மா டம்மியாக நம்பர் போட்டுருங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கால் மீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கால் வரும். அந்த காலில் வந்து ஒரு ஐவிஆர் கால். அந்த காலில் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா கால் வருது. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் இருக்க
நம்பரை வந்து நம்ம அதில் டைப் பண்ணிட்டோம், மொபைலில் டைப் பண்ணோம். ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து கால் கட் ஆன உடனே வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பிளான் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக் பிளான்ங்கிறது வந்து ஃப்ரீ. ஸோ நமக்கு வந்து பேசிக் பிளானே போதும். நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் இந்த சப்போர்ட் அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கான்டாக்ட், ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து நமக்கு கான்டாக்ட் தேவை கிடையாது. ஸோ நம்ம ஜஸ்ட் பேசிக் பிளான் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்கிற க்ரெடென்ஷியலில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் இங்கே. சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி லாகின். இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து அவங்க பேசிக்கான EC2, S3, RDBS, ரவுட்டர் 53, இந்த ரவுட்டர் 53 நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கோடாடி டொமைன் கிரியேஷன் வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் 53 வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கோடாடிலேயே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரவுட்டர் 53 நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இன்ஸ்டன்ஸ், அதாவது EC2ல வந்து நம்ம வந்து ஒரு லினக்ஸ் EC2 லினக்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம வந்து க்ளவுடில் க்ரியேட் பண்ண போகிறோம். EC2 virtual service in the cloud. ஸோ virtual service வந்து க்ளவுடில் கொடுக்குறது தான் வந்து EC2. சரிங்களா? இது நீங்கள் இங்கே சர்ச் பண்ணாலும் வந்து இதில் எல்லா இதுவும் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுறது ரீசெண்ட்லி விசிட்டட் சர்வீஸுங்கிற நேமில் வந்து EC2ங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா RDBS எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா சர்வீசஸும் இங்கே வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இங்கே எல்லா சர்வீஸும் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த இதுலேயே வந்து இந்த சர்வீசஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் இருந்ததுன்னா கம்ப்யூட்டரில் வந்து EC2 நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 0 இன்ஸ்டன்ஸ் ரன்னிங். சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து அவங்களால வந்து வெரிஃபை பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை வந்து இந்த EC2 ரன்னிங் அந்த பேஜுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அவங்க AWS வந்து கொஞ்சம் சம் டைம் எடுத்துக்குவாங்க பேமெண்ட் வெரிஃபை பண்ணுறது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறையா ஆர்ஜின்ஸ் இது இருக்கும். ஸோ இந்த ஒரு சில ஆர்ஜினில் வந்து சில சர்வீசஸ் வந்து சப்போர்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் SNS புஷ் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆர்ஜினில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆர்ஜினை பேஸ் பண்ணி வந்து ப்ரைஸிங் வந்து ஆர்ஜினை பேஸ் பண்ணி மாறும். மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வெர்ஜினியா US ஈஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணல. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போனீங்கனாலும் எதுவும் இருக்காது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்னென்ன ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன செக்யூரிட்டி குரூப்ஸ் வச்சுருக்கோம், ஏதாவது லோட் பேலன்சர் இருக்கா, ஸோ பெம் ஃபைல்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ எத்தனை வால்யூம் ஸ்டோரேஜ் எவ்வளோ, எத்தனை வால்யூம்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற எல்லா கவுண்ட்டும் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ ஃபைலு அண்டு ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து அதுவே க்ரியேட் பண்ணும். அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ். சரிங்களா? ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரீ டயர் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஸோ உங்களுக்கு இங்கே இந்த சைட் லிஸ்ட்டில் வர எல்லா ஆப்ஷனுமே வந்து ஃப்ரீ டயருக்கு எலிஜிபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வரும். லைக் வந்து 30 GB தான் அப்படின்னா 30 GB தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக வந்துடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து உங்களுக்கு அமேசான் லினக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெட்ஹேட் லினக்ஸு, ஸோ உபுண்டு சர்வர் 14 இருக்குது, ஸோ விண்டோஸ் சர்வர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விண்டோஸில் வந்து ஸோ இப்போ வந்து உபுண்டுவில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ டயருக்கு எலிஜிபிள். பார்த்தீங்கன்னா இதோட ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
1 ஜிபி ரேம் தான் இருக்கும். ஸோ 1 ஜிபி ரேம்க்கு மேலே வந்து அதிகமாக போனீங்கன்னா எல்லாமே பெய்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ரிவ்யூ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ரிவ்யூ லான்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட வேணாம். கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்மிட் மாஸ்க்ங்கிறத வந்து இது வந்து அதுக்குள் இப்போ நம்ம இங்கே வெர்ஜினியாங்கிற நம்ம வந்து ஒரு ஆர்டினல் செலக்ட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே வந்து சப் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுவாக வந்து டிஃபால்ட்டாக ஒரு சப்நெட் இது வந்து எடுத்துக்கும். ஸோ அதை நம்ம எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டோரேஜ் போகிறோம். ஸோ ஆட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டயர் கஸ்டமர்ஸ் கேன் கெட் அப் டு 30 ஜிபி ஆஃப் இஎஸ்பிங்கிறதா வந்து நம்ம ஸ்டோரேஜ். ஸோ நான் வந்து ஒரு 29 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 29 ஸ்டோரேஜ் வச்சுட்டு நான் அடுத்தது வந்து கெட் செட் ஆட். ஸோ நான் டேக்ஸ் வந்து இப்போ எதுவும் ஆட் பண்ண நான் விரும்பல. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப். இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ பேசிக்கான ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டம் டிசிபி ஐபி ரூலில் வந்து 80 போர்ட் வந்து நம்மளுக்கு இப்போ இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வந்து 80 ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பாச்சி வந்து உங்களுக்கு 80 தான் ரன் ஆகும். ஸோ எனிவேர், ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் எனிவேர் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லணும். இதுவே நீங்கள் வந்து மை ஐபின்னு சொல்லிங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற இந்த வித்தின் சர்வருக்குள்ள ஐபியில் இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். கஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். லைக் உங்கள் சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நமக்கு வந்து எல்லா இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து நம்ம எனிவேர்னு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அப்பாச்சி யூஸ் பண்ண போகிறது இல்லை, நோடு சர்வர் அது மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. நோடு சர்வர் வந்து என்ன போர்ட் வருமோ அந்த போர்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப் நேம் வந்து வச்சுட்டு வந்து இப்போ ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ இந்த ரிவ்யூ அண்ட் லான்ச்சில் வந்து ஸோ எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் லான்ச்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ நான் வந்து புது கீ வேல்யூ பேர் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணால் தான் அந்த லான்ச்சுங்கிற பட்டன் எனேபிள் ஆகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து டெர்மினல் மூலமாக வந்து நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன். ஸோ இது லான்ச் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அதுக்கான பெண்டிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு ப்ராசஸாக முடிச்சு வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ரன் ஆகும். சரிங்களா, நம்மளோட பப்ளிக் ஐபிங்கிறது வந்து இந்த ஐபி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இந்த பப்ளிக் ஐபி தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஏடபிள்யூஎஸ்லேருந்து வந்து கோடாடியில் நம்ம மேப் பண்ணுற ஐடி. இதுதான் வந்து உங்களோட சிஸ்டம்க்கு நெட்ஒர்க்கில் கொடுத்துருக்க ஒரு ஐடி. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த ஹோஸ்டிங்கை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ரன்னிங் ஆச்சு. இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகி 2/2 செக் கம்ப்ளீட்டட் செக்குடு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அப்புறம் அதே மாதிரி வந்து அதுக்குள்ளே நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு போட்டிருக்க மாட்டோம். எலாஸ்டிக் ஐபியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஐபி மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இந்த சர்வரை ரீஸ்டார்ட் இப்போ இதில் போயிட்டு வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணாலோ அல்லது ரீபூட் பண்ணிங்கனாலோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து இதோட ஐபி வந்து புது ஐபி தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கோடாடியில் போயிட்டு இல்லை எங்கே நீங்கள் வந்து ரவுட்டர்லையோ இல்லை வந்து கோடாடிலையோ போயிட்டு வந்து நீங்கள் வந்து புது ஐபியை வந்து அந்த டொமைனுக்கு நேர் மேப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆக்ஷன்ஸில் வந்து எது இருக்குன்னு பார்த்துக்கலாம். வேணும்னா நம்ம இன்னும் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ஸோட செட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் க்ரியேட்லாம் பண்ண முடியும். இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு
புது இன்ஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து புது அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்படியே இந்த செட்டப் வந்து மூவ் பண்ணணும், இந்த சர்வரை வந்து இந்த ஹோஸ்டிங் இந்த சிஸ்டத்தை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிரியேட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். அந்த இமேஜை வந்து நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு அங்கே வந்து நம்ம இந்த சேம் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்டன்ஸாக லான்ச் பண்ணிட்டு நம்ம இந்த இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து இது. அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கனெக்ட்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க chmod 400ன்னு போட்டு வந்து இந்த கீ இப்போ பப்ளிக்காக உங்களுக்கு இப்போ இந்த டவுன்லோட் ஆகிருக்கு இந்த கீ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஆக்சஸில் தான் இருக்கும். ஸோ உங்களால் வந்து உங்களோட டெர்மினல்லையோ டெர்மினலில் வந்து உங்களால் வந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா இப்போது ஓகே அதுக்கு என்ன பண்ணணும்னா சிடி டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது கொடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பப்ளிக் ஆக்சஸாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு எரர் அடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ரைவேட் கீ வந்து இது யூஆர் ரன்னிங் இஸ் ப்ரைவேட் கீ அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். அடுத்தது வந்து இந்த கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இது ஃபுல்லாக போடணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இதுக்கு பதிலாக நம்மளுக்கு அந்த பப்ளிக் ஐபி அப்படின்றது பார்த்தீங்களா அது போட்டாலே நம்மளுக்கு வந்து இனஃப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உபுண்டு அப்படிங்கிறது என்னென்னா இந்த இதோட வந்து யூசர் நேம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யூசர் நேம் வச்சுருந்துரும் இந்த சிஸ்டம்க்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐபி அட்ரஸ் 2.2 இந்த செக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த do you want to continue connect அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ட்ரஸ்டட் ஆத்தென்டிகேஷன் தரணும். இந்த ஹோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதுக்கு வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் தரீங்களான்னு கேட்கும். நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய சர்வர். ஸோ இது என்னோட உபுண்டு சர்வரோட வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து நம்ம சர்வரில் வந்து ஒரு அப்பாச்சினா நம்ம லோக்கலில் எப்படி வந்து நீங்கள் எக்ஸாம்பிளை வச்சுட்டு வந்து ஒரு HTML பேஜ் வந்து ரன் பண்ணுறீங்க index.html அந்த வந்து நம்ம எப்படி வந்து அப்பாச்சி சர்வரை வந்து ரன் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபோல்டர் ஆக்சஸ் எல்லாம் கொடுத்து வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து அங்கே மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.